ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி போட போகிறேன். இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஏலக்காய், ஜாதிபத்திரி, இலை எல்லாம் போட்டிருக்கேன். இதை போட்டுருவோம். எண்ணெயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி செய்முறை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், பிரியாணி செய்முறை. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். டு ஆட் பெரிய வெங்காயமா? இந்த வெங்காயம் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தில் செய்வாளுமே வெங்காயம். அது என்னமோ சொல்லுவாரு, தயிர் பச்சடியா? அது உங்களுக்கு செய்ய தெரியுமா? அது என்ன, தயிர் ஊற்றி வெங்காயத்தில் அரைச்சி போட வேண்டியது. அதில் ஒரு சில இடத்துல பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருப்பாங்களா? பச்சை மிளகா, வெங்காயம் போட்டேன்னா ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே இருக்கேன் மம்மி. புதினா தண்ணி ஆயுமே இல்லையே. புதினாவை பிச்சு போட போறீங்களா? ஆமாம், அது கருவேப்பிலை 2 போட்டுருக்கோங்க. கருவேப்பிலை 2 போட்டாச்சு. பள்ளிக்கு நம்ம எங்கே இருந்தாலும் இந்த பிரியாணி செய்கிறது வந்துருதா? அதே எனக்கு கை வந்து கல்லையா போச்சு. அப்புறம் இது அதிமுகலேருந்து இவர் செங்கோட்டையன் வெளியே வந்துட்டாராமே. ஓ, அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? செங்கோட்டையனை பற்றி தெரியவே தெரியாதுன்னு. அவர் ஆனால் ரொம்ப வருஷமாக ஏடிஎம்கேல தானே இருக்காரு. செங்கோட்டையன் தெரியாது, ஈரோடுக்காரர் தானே? ஈரோடுக்காரர் தான் இருக்கு. ஆமாம். அதிமுகவில் இப்போ பாஜகவாக அடிச்சுக்கிறா. அப்படியா? பாஜகவுக்கு யார் அடிமையாக இருக்கிறது? நீ அடிமையாக இருக்கியா, நான் அடிமையாக இருக்கேன், நான் அடிச்சுக்கிறா. ஐயே, இப்படி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டனால ஏடிஎம்கே சத்தியமாக வராது கண்டிப்பாக. அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. எதுக்கு இப்படிலாம்? அவனுக்கு பணம் வேணும், அவன் யார் சிஎம் உட்கார்றதுன்னு அடிச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு அப்புறம் நானா நீ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? வெங்காயம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் போட்டு தக்காளி போட்டுருவோம். அடுத்து தக்காளி சும்மா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 தக்காளி போடுறேன். தக்காளி, தக்காளியா? தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். எங்கிட்டு கல் உப்பு எடுக்கணும். கல் உப்பு வலிக்கு நம்ம நேற்று இன்றைக்கி அதே சரி கட்டிக்கிங்க. என்ன வீட்டில் கல் உப்பு போட்டுட்டேன். நல்ல தக்காளி வதங்கட்டும். இப்போ விஜய் சைலண்ட் ஆகிட்டாரா மம்மி? தெரியலையே, விஜய் நல்லவர். அவர் என்ன ஒன்று வாங்கி தெரியல. இங்கே வந்தால் நீங்கள் டிவியும் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு பொழுதுபோக்கு இங்கே வந்தால் என்ன? இப்போ என் பேரனோட சரியாக போயிடும் நேரம். அப்படின்னா இங்கே இதில் கிரவுண்டில் வந்து விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு விளையாடுவாங்க? அவன் என்ன ஸ்கெட்டில் என்னமோ வச்சுருக்காங்க சைக்கிள். அதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பேன். நானும் அவனோட நிற்பேன். அது என்ன ஸ்கெட்டில் அந்த சைக்கிள் ஓட்டுவேன், இல்லைன்னா ஏதாவது பண்ணுவேன், விளையாடுவேன் கிரவுண்டில். வீட்டுக்கு பக்கத்துலேயே இது இருக்கா, ஸ்பேஸ் இருக்கா? ஆமாம், வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிட்டிக்குள்ள அதுக்கு வசதியாக தான் கட்டியிருக்காங்க எல்லாமே. கறி போட்டுட்டேன். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இங்கே வாங்குற மட்டன் எப்படி இருக்கு? இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுவோம். இங்கே வாங்குற மட்டன் நல்லா இருக்கு மட்டன். ஆனால் ரேட்டு கூட. அப்படியா? ஆமாம், இவங்கள்ட்ட ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. எல்லாமே ரேட்டு கூட. ரைஸ் மம்மி எவ்வளோ எடுத்துருக்கீங்க? ரைஸ் 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஒரு வேக்காடு வேக வச்சுக்கணும் மட்டன். அப்படியா? அப்புறம் தான் இது அரிசி கழுவி. ஏன்னா அது ஹார்டாக இருக்கனாலயா? ஹார்டாக இருக்கனால. ஆமாம். இங்கே எத்தனை விசில் விடணும்? இது ஒரு 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி விடணும். மசாலா எல்லாம் கலக்கணும். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் இருக்க குடுவையாக பாருங்கள்.
இது வந்து இதுல அமேசான்ல தான் வாங்கியிருப்பாங்க. இது குடுவையிலே சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய குடுவை இருக்கு. இந்த பாட்டில் அப்படியே இந்த சோபனாவெல்லாம் அப்படியே ரவுண்டா சுத்தி விடுற மாதிரி. அதுவும் வச்சுக்கலாம். அது வந்து இந்த பாட்டில்கள் எல்லாம் சேர்ந்தது அந்த ஜக்குக்குள்ள வைக்கிற மாதிரி. ஆமா, அது அந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். எடுத்துக்கோ எல்லாத்தையும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிள் பீஸா வரும்னு. ஆமா, இது சிங்கிள் 4 பீஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் இப்படி ரோல் பண்ணாக்க எடுத்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் எல்லாம் போட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் கேன், தண்ணி கேன். இந்த கேன் தானே மம்மி? தண்ணி கேன் இதுவும் இருக்கு. அவங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிப்பாங்க. ரெண்டுமே குடிப்பாங்க. கொதிக்க வைக்கிறது இதில் ஊற்ற முடியாதுல்ல. அப்புறம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. 2026. கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். ஒரு விசிலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். அப்படிதான் அரிசி. இது அதை தனியாக வச்சுருக்கீங்களா இல்லை அதோட சேர்த்து அரிசி போட்டுருக்கீங்களா? அரிசியை அதோட தான் போடணும். ஆனால் ஒரு விசிலுக்கு மட்டன் வெந்துட்டோம். மட்டன் வேகணும். ஒரு விசிலுக்கு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அரிசியை கழுவி போடுவோம். அங்கிட்ட என்ன வந்துட்டு இருக்கு? அங்கிட்ட முட்டை. இதுக்கு இதே எதிரி குக்கருக்கு விசில். அதுக்கு சில்வர் விசில். விசில் போட்டாச்சு. இறக்கிடுவேன். இல்லை மட்டன் சூப்புக்கு வச்சிடுறேன். மட்டன் அடுத்து சூப்பு பண்ண போகிறோம் கைஸ். சூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? சூப்புக்கு இருந்தால் மட்டனை கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஒட்டி வச்சுருக்கான்னு பாருங்கள். 789 இங்கே கீழே நம்பர்ஸ் அதெல்லாம் இங்கே ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருக்காங்க. அக்கா வரும் ஒரு 12 மணி போல் வரும் விளக்குறதுக்கு. ஓ, விளக்குறதுக்கு மட்டும் மம்மி? விளக்குறதுக்கு கூட்டி தொடச்சிடும். ஓ, அவங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்குமா? 1 மணி நேரம் வேலை தான் இருக்கும். சமைக்கிறது நம்மளே சமைச்சிடறனால. இந்த குக்கர் நீங்கள் வைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளோட குக்கர் மாதிரி இருக்குல்ல. அதே நான் எப்போ வாங்கியாமா? அது நம்ம சூப்புக்கு தனி குக்கரா? சூப்புக்கு. ஆமா, அதுவும் கறியை வேகணும் இல்லை. வானொலியில் எண்ணெய் ஊற்றிக் கொள்ள வேண்டும். ஆமாம். இது எதற்காக என்றால் சூப்புக்கு. மட்டன் சூப்பு. சரி மேம், இந்த கடையில் மட்டன் சூப்பு விற்கிறாள்ல, அது வந்து இந்த மாதிரி தான் பண்ணி வைப்பாங்களா நீங்கள் மட்டும்? அதுவே மெயின் டிஷ் அவங்களுக்குல்ல. நம்மளுக்கு இது வந்து மட்டன் வாங்கினோம்னா சைட் டிஷ் மாதிரி தான். காலையில் 11 மணிக்கு இடைப்பலாகிற மாதிரியா? சூப்பே ரைஸில் ஊற்றி சாப்பிடுவாங்களா ஒன்று? குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட முடியாது. ஆட் வெங்காயம். தக்காளி. சூப்புக்கும் தக்காளி போடணுமா? எல்லாத்துக்குமே தக்காளி. தக்காளி தான் டேஸ்ட்டு. தக்காளி. தக்காளிகள் 2 கருவேப்பிலை. கொத்தமல்லி தழை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது அமர்த்தம் திறந்துட்டு இருக்கோம் கைஸ். கறி திறந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மேலே அரிசியை போட்டுட்டு வேக வைக்கணும். கறியை பாருங்கள், திறக்கிறோம். கறி இது வெந்திருக்கும் மம்மி? இப்போ வெந்திருக்கும். இந்த ஒரு இடத்துல மம்மி கறி மாமாவாக வேக வைக்கிறாள், அது எப்படி? இது நல்லா தான் இருக்கும். என்ன பிஞ்சு கறின்னு சொன்னாங்க. இல்லை, அது வந்து
கறி நல்லா வெந்திருக்குன்னா அது சதையை பிச்சா அப்படியே அது இதுவாக வறுவடா வரணுமா? ஆமாம், அப்படி இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அடுத்தானே. இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறைய இருக்குது. இங்கே சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நிறைய இடத்துல பிரியாணி, நைட் பிரியாணி, நைட்டு 12 மணி பிரியாணி, 2 மணி பிரியாணி, அதிகாலை 4 மணி பிரியாணி, அந்த மாதிரி ஏரியாஸ். ஹைதராபாத் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி. வலிக்கணுமே எங்கேயாவது அந்த மாதிரி நைட்டு பிரியாணி சாப்பிட்டதுண்டா? எனக்கு பிரியாணியே ரொம்ப பிடிக்காது. நைட்டு சாப்பிட்டதில்ல, பகலில் மட்டும்தான் சாப்பிட்டு. பெங்களூர்லாம் தோசையே விற்கும் இதில், ரோட்லையா? ரோட்டில். ஆமாம், ரோட்டில் தான் எல்லா கடையும் இருக்கும். ரோட்லனா இந்த சைக்கிள் மாதிரி போட்டுருப்பா ஒரு இது வண்டி கடை. ஓ, முத்துமணி கொஞ்சம் தயிர் இருக்காம? சரி. வள்ளிக்கு நம்ம தயிர் ஊற்ற போகிறாங்க கைஸ். தயிர் கொஞ்சம் ஊற்றினா நல்லா இருக்கும். ஜீரக சம்பா பிரியாணி போடலாமா? நீங்கள் அங்கே தயிர் ஊற்ற மாட்டீங்களா மம்மி? அங்கேயும் தயிர் ஒவ்வொருக்கா ஊற்றுவோம். அங்கே நம்மள்ட்ட தயிர் இருக்காது, இவ தயிர் நல்லா நிறைய வச்சுட்டா. இது கெட்டி தயிரா? ஆமாம், ஆனால் தனியாக இருக்கு. அது ஒரே இல்லைன்னா ஆனால் அந்த டேஸ்ட் வரும். தண்ணி ஊற்றணும். அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? தண்ணி. டு ஆட் வாட்டர். வலிக்கணும். நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூங்கிட்டேன். இங்கே ஏசியா ஃபேனா? அங்கே அவங்க ரூம் போட்டு ஏசி, ஹாலில் ஃபேன். நீங்கள் ஹாலில் படுத்துப்பீங்களா? ஆமாம். இங்கே எல்லா திங்ஸுமே ரோட்லேயே வந்துடும் மம்மி. காய்கறி வாங்கிக்கலாம், பழங்களை வாங்கிக்கலாம், பழத்துக்கு வண்டி வருது. தண்ணி போதுமா? நீ தண்ணி ஊற்றினா ரொம்ப இதாயிடும். நீங்கள் தான் சொல்லுவீங்களே சாதத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணி தண்ணி இருந்தால் போதும். வலிக்கு நம்ம வார வாரம் செஞ்சு ப்ராக்டிஸ். குடிச்சு பாரு, இது டேஸ்ட்டாக இருக்கணும். இந்த குடிச்சு பாரு, இது டேஸ்ட் இருக்கணும். டேஸ்ட்டாக தானே இருக்கு. தண்ணி டேஸ்ட்டாக இருந்தால் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்குமா? ஆமாம், தண்ணி டேஸ்ட்டாக இருந்தால் ரைஸ் டேஸ்ட்டாக. அவன் என்ன 2.25 வை 3.25 வைக்கிற? அப்போ எத்தனை வச்சுருக்கோம்? போதும். இங்கே பாருங்க கைஸ், தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணிட்டுங்க. இது 5 லிட்டரா மம்மி குக்கர்? இல்லை, இது 2 லிட்டராக தான் இருக்கும். மறுபடியும் விசில் வச்சுருக்கோம் கைஸ். இது வேகட்டும். அதில் சூப் ரெடி ஆயிடுச்சா மம்மி? சூப்பு வந்து இது இடிச்சட்டியில் போட்டுவிட்டோம். தாளிச்சு விடணுமா? ஆமாம். ஓ, உங்களுக்காக விளக்க வச்சு பிராணனை வாங்கி நமக்கு வச்சு புழங்குறது கூட இடம் இல்லாமல் இருக்கு. அது திட்டு சின்ன திட்டுங்கிறனால. அதுவும் இவங்களுக்கு ஒரு சைடு தானே மம்மி. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் 3 சைடு இருக்கும்ல இங்கே. அதுவே நம்மளுக்கு பத்தாமல் இருந்துச்சுல. ஆமாம், நம்ம ஒரு சைடு இந்த மிக்ஸி இதெல்லாம் இவங்க மிக்ஸியில் எங்கே வச்சுருக்காங்க? இந்த அந்த மூலையில் இருக்கு வரும். இன்னொன்று வச்சுருப்பீங்களே மிக்ஸி மாதிரியே. நீங்கள் அங்கே என்ன 3 மிக்ஸி வச்சுருக்கீங்களே? ஆமாம், அங்கே மிக்ஸி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு மிக்ஸி தான். அப்புறம் அங்கே இன்னும் நிறைய நொச்ச வேலைகள் நிறைய வச்சுருப்பீங்க எல்லாமே. அது என்ன நிறைய திங்ஸ் வச்சுருப்பீங்க. எண்ணெய் அது இதெல்லாம் இப்போ எங்கே வச்சுருப்பாங்க? எண்ணெயில் இந்த அடியில் இருக்கு வரும். எண்ணெய் அங்கே அந்த ஓரத்தில் என்னென்ன வச்சுருப்பீங்கல்ல. அப்புறம் இது இந்த சைடில் வந்து விலைக்கு கவுக்குறது. இவங்க விலைக்கு கவுக்குறது எங்கே மம்மி கவுப்பாங்க? கீழே வச்சுருக்கா. இவங்களுக்கு ரூம் மாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க கைஸ், ரூம் மாதிரி இருக்குது, அங்கே வச்சுக்குவாங்க. விலைக்கு கீழே தான் கவுப்பா. இது அந்த திட்டில் வச்சுருவாங்களா? இந்த இதில் விளக்குறது இதை எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு விளக்குறதுக்கு அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு போயிடுங்க.
அதுகளுக்கு வேலை கம்மி தான், வீட்டுக்காரர்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதுவும் ஒரு திட்டா இருக்கனால என்ன 2-3 சைடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். அதேமாரி இந்த இது மணலல்ல இன்டீரியர் இந்த நம்ம வீட்டில் ஒட்டியிருக்க மாதிரியே காஃபி கப் ஒட்டியிருக்கு பாருங்க. இந்த 2 காஃபி கப்பு, காஃபி குடிக்கலாம் இந்த கப் எடுத்துக்கலாம். இது தேங்காய் எதுக்கா மம்மி? இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் அரைச்சி விட்டோம்மா. பள்ளிக்கு நம்ம தேங்காய் பிரியை எதுலையா இருந்தாலும் தேங்காய் ஊற்றினா டேஸ்ட் குடிக்கும்னு நினச்சிவாங்க போல். இல்லை கொஞ்சோண்டு ரொம்ப ஊற்ற வேண்டாம். மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லா குழம்புக்கும் தேங்காய் காய்ச்சி. வீட்டு சத்தாக இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி தேங்காய் தெரியுவாங்க? தேங்காய் முதல்ல மாங்கன்னா அரைச்சிக்கிருப்பியா? அந்த காலத்துல இல்லை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி தானே பண்ணிக்கிறீங்க. அப்புறம் தான் சில்லா எடுக்க ஆரம்பிச்சிங்க தேங்காய் பத்து. திரும்பிட்டு இருப்பேன். அது எவ்வளோ கஷ்டம், கையெல்லாம் வலிச்சு போயிடும். இப்போதான் இப்படி எடுக்கிறது. தேங்காய் பத்தையாக இருந்துச்சுன்னா அதை அரைச்சி இதை கட் பண்ணிட்டு போட்டுடலாம். மிக்ஸி கப்புக்குள்ளே கட் பண்ணிட்டு போட்டோம்னா ஈஸியாக அரைஞ்சிடும். மிக்ஸி நல்லா அரையும். அந்த குக்கரை இறக்காது உலகத்தை புறப்படாங்க. இது விசில் வந்துருச்சுமா, இன்னொரு விசில். இந்த அடுப்பை நிறுத்திட்டு நிறுத்தி வச்சு பிரியாணி ரெடி ஆயிடும் இந்த குக்கரில். இவங்க எல்லாமே குண்டு குண்டு தவளையாக இருக்கு மம்மி. இது அக்கா, அது தங்கச்சி மாதிரி இருக்கு. நீங்கள் ஊத்துறீங்கல்ல, அது அக்கா. அக்கா கிட்ட இருந்து தங்கச்சிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கு. வங்கியில் வாங்கினது எல்லா பாத்திரமும். சரி, அந்த மாதிரி பாத்திரம் ஆனால் தூக்க முடியுமா? வெயிட்டு கம்மியாக இருக்குமா? இந்த முட்டை எல்லாம் எடுத்துட்டேன். நேற்று தான் இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம், காணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பா. நம்மளுமே வாங்கிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் தானே வைப்பாங்க. ஆமாம். தண்ணி கொதிக்கணும். தண்ணி குறைச்சோடனே உலைய அரைச்சி போடணும். அங்கே என்ன அது என்ன வெங்காயம் வச்சுருக்கீங்க? இது வெங்காயம் வதக்குனதை அரைக்கணும். மிக்சியில் அரைக்கணுமா? இது தண்ணியே சுடுது. டேப்பில் வர்றது சுடுது. அங்கிட்டு போயிடுமா? இந்த முட்டையை உரிக்கணும். முட்டை உரிக்கிறோங்க. முட்டை எத்தனை முட்டை மம்மி? 6ஆ? 5 முட்டை. 5 முட்டை. 5 முட்டை, 5 பேருக்கு 5 முட்டை. நான் போன வாட்டி ஒரு வாட்டி வாங்கல, ஒரு முட்டை ஒன்று ஏதோ காசு கம்மி பண்ணிட்டாரோ, ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரோ, என்னவோ பண்ணார். போயிடுச்சு. விசில் பறக்குறாங்க. பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஏய், சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி ரெடி. அங்கே மாதிரியே இருக்கு, வர சூப்பராக இருக்கு. ஒத்தத்தையா. சரி மம்மி, இப்போ நம்ம போடையில் அச்சா பச்சான்னு போட்டோம்ல உள்ள தண்ணிக்குள்ள எல்லாத்தையும். ஆனால் வெளியே வரையில இந்த நம்ம இந்த கரண்டியில் வச்சு நம்ம சமப்படுத்துவோம்ல, எங்கே வச்சிருந்தேனே இது, அது எங்கே வச்சு அது மாதிரியே இருக்குண்ணா. எம்மி கரண்டியை வச்சு சரிப்படுத்துகிற மாதிரியே இருக்குல்ல. ஆமாம், அதுதான் அதில். அதுவே வேகிறனாலே அப்படி அளவா கரெக்டாக வந்துருக்குங்கிற. ஒரே அளவா. இந்த ஹாட் பேக்கு ஒரு 3 இப்போ வச்சிருக்காங்க. வீட்டுக்கு கிஃப்ட் வந்ததா என்னன்னு தெரியல. 2 லிட்ரு 3 லிட்ரு கொள்ளுமா மம்மி? ஆமாம், இது நிறைய கொள்ளுங்க. அளவு கூட கொள்ளும். ஆமாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வலிக்கு நம்ம டேஸ்ட் பாருங்க. இந்த இதில் இருக்குது போ, இதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோம். இதை டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்டாக இருக்கா? இந்த இதை சாப்பிட்டு பாரு.
சூப்பராக இருக்குல்ல. ம். பிரியாணி ப்ளஸ் வந்து ஒயிட் ரைஸ் மம்மி. ஒயிட் ரைஸ் ஆமாம். ஆ மெம்பர் கூட இல்லை. ஆ அதனால ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். அது சூப்பு ஓப்பன் பண்ணியிருக்கு காய். ஆமாம். ம். இந்த முட்டையை வந்து நாங்கள்லாம் இப்படி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை முட்டையை உரிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சால்ட்டு போட்டு. அது என்ன மஞ்சள் துணி வச்சு ஊற்றி எடுக்கிறீங்க? அதுதான் அடைப்பிடி துணி, அதையே வச்சு ஊற்றி எடுக்கலாமா? இது சட்டி ரொம்ப ஆழமா போகுது, ஆழமா இருக்கு. இவ்வளோ ஆழத்தில் இருக்கு சட்டி. சிறுஜீரகம் போட்டு உப்பு போட்டு சால்ட்டு போட்டு சிறுஜீரகம் போடலாம். இல்லை எதுவும் இடிச்சுக்காத. இது தாளிக்கிற பட்டி உங்கள்கிட்ட சைஸ் சின்ன சின்ன. ஆமாம். சிறுஜீரகம், சால்ட், உப்பு. அந்த காலத்துல எல்லாம் முட்டை இப்படிதான் நாங்கள் எதுக்கு அணுவில் எடுத்து வைக்கிறது. வீட்லேயேவா? வீட்டிலே. ஆமாம். முட்டை இங்கே உரிச்சாந்தது இங்கே வச்சேன். நீங்கள் அப்போ முட்டையெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்காங்க எடுத்தீங்க? அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். முட்டையெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ரேராக சாப்பிடுவோம் நாங்களாம். ஓ. ஆனால் இந்த மாதிரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யணும் முட்டை. அந்த அது கொஞ்சம் உப்பு சிறுஜீரகம் போட்டால் இது தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல. ஆமாம். இதுதான் முட்டை தாளிப்பு. ஓ. இது ஆனால் கடையில எல்லாம் முட்டை கேட்டால் இப்படியே தராங்க. எக்கு வந்து சும்மா தான் தராங்க. இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காசு கூட வாங்குவாங்க. அவங்க போடுறது ஒன்னொன்றுக்கும் காசு வாங்குவாங்க. அது என்ன ரைஸா? ரைஸ் ஒயிட் ரைஸுக்கு தண்ணி கிடந்து கொதிக்குது. ரைஸ் ஆட் பண்ணிடலாங்க. இது என்ன இங்கே மஞ்சள் கரையா இருக்கு? எது? அந்த செவத்தில் பொட்டு வச்சிருக்காங்களா? பொட்டு வச்சிருக்கா. அடுப்பில் தானே பொட்டு வைப்பா, செவத்தில் யார் பொட்டு வச்சது தெரியல. அந்த இடத்துல வைக்கிறோங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா? தெரியல. அது உங்கள் அக்காவை நீங்கள் கேட்கணும். ஏண்டி இதில் கதவுல எல்லாம் போட்டு வச்சுருக்கிய? ஏண்டி கிச்சன் செவத்தில் தானே மஞ்சள் குங்குமம் குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க. ரைஸ் மட்டன் குழம்பு வச்சுட்ருக்காங்க. ரைஸ் மட்டன் குழம்பு என்னென்ன மீன் போட்டிருக்கீங்க? இந்த முதல்ல வேக வச்சதெல்லாம் எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வேக வச்சுட்டேன். இப்போ வந்து வேக வச்சதா அரைச்சிங்களா? அரைச்சி வேக வச்சதை அரைக்கல. வெங்காயம் மிளகாத்தூள் அப்புறம் என்ன பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கு மம்மி. குழம்பு கரெக்டாக இந்த கொஞ்சம் ஊற்ற போகிறேன் தான். உங்களுக்கு இந்த அடுப்பு எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா இருக்கா? அடுப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. வீட்டுல ஜாமெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த திட்டுதான் கொஞ்சம் பத்தல. ஸ்பேஸ் பத்தலையா? ஸ்பேஸ் பத்தல திட்டு. இன்னும் 2-3 சைடு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆமா. அதுக்கு விளக்குறது வேற இப்படி புறக்கி வச்சுட்டா புரியாது. நம்மனா அப்பப்போ விளக்கிக்கிட்டுருவோம். இது விளக்குறது வேற புறக்கி. ஒரு இடமா போடுறதுனால கஷ்டம். அது ஒரு மூலையில அடைஞ்சு போயிடுது இல்ல. அதே சைடும் கூட இருந்தா நல்லா இருக்கும். என்ன இந்த குழம்பு குடிச்சு பாரு. டீ கட்டு. நல்லா இருக்கா? வேற எதுவும் ஊற்ற வேண்டாமே.